video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the shopping app now available on Play Store and App Store. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போது எண்ணெயும் நெய்யும் விட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் விட்டதுக்கப்புறம் நம்ம அன்னாச்சிப்பூ, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதோட சேர்த்து கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மட்டன் மசாலா, மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது போல் பேஸ்ட்டு பார்த்து வந்துடும். இப்போ நம்ம வந்துட்டு மட்டன் வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம அரிசி எந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்திருக்கும். இது போல் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இது போல் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அந்த மட்டன் வெந்திருக்குதா என்னன்றதை செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நல்லா மட்டன் வெந்திருக்கு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். அரிசியை ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வைக்கணும், அப்போ தான் வந்துட்டு பிரியாணி நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம அது சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மட்டன் பிரியாணி, ஆனியன் பச்சடி, பாயில்டு எக் அண்ட் மட்டன் ஃப்ரை. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டடா.